In His time, He makes everything beautiful in His time. Lord, please show me every day as You're teaching me the way that You'll do just what You say in Your time. Lord, please show me every day as You're teaching me the way that You'll do just what You say in Your time. In Your time, in Your time, You make all things beautiful in Your time. Lord, my life to You I bring, may each song I have to sing be to You all everything in Your time. Lord, my life to You I bring, may each song I have to sing be to You all everything in Your time. In Your time, in Your time. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் சங்கீதம் 16 அதிகாரம் 6 வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த இடத்துல பாருங்கள், தாவீது ராஜா அவருக்கு என்ன பங்கு கிடைச்சது, அவருக்கு சுதந்திரம் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி அவர் சந்தோஷமாக பாடுதார். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆண்டவர் தான் எனக்கு சுதந்திரம், அவர் தான் எனக்கு பாத்திரத்தின் பங்கு, அவர் தான் என்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். எனக்கு நேர்த்தியான இடங்களை எனக்கு பங்கு கிடைக்கும்படியாக செய்தார், சிறப்பான சுதந்திரம் எனக்கு கிடைக்கும்படியாக செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதித்து பாடுகிறார். சுதந்திரம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா, நம்ம வைத்திருக்கிற இடம் தான் நமக்கு சுதந்திரம். அந்த சுதந்திரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நேர்த்தியான இடமாக வச்சிருக்கிறோமா? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற அந்த நேர்த்தியான அந்த பங்கில் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அதில் உண்மையாக இருக்கிறோமா? சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம், சிறப்புனா ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம். ஸ்பெஷலாக எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு, இந்த இடத்த ஸ்பெஷலாக என்ன இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். அப்படி தான் சொல்லப்படுது சுவிசேஷத்தில், வேதாகமத்தில் எல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னு சொல்லப்படும். நமக்கு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் சரி, நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக என்ன செய்யணும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நேர்த்தியான இடங்கள் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆண்டவர் நம்ம நேர்த்தியான இடத்துக்கிட்டு இருக்கிறாரு, நேர்த்தியான இடங்கள் நமக்கு பங்கு கிடைக்கிது. அப்போ இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? அப்படியான ஒரு பங்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும்போது சிறப்பான சுதந்திரமாக அதை நமக்கு ஸ்பெஷலாக நமக்கு மாற்றுதாரு. நாம் நம்ம வைத்திருக்கிற இடத்துல சாட்சியாக இருக்கிறோமா? கர்த்தர் என் சுதந்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவர். பாத்திரம் அப்படின்னா நாம் இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ, நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கிறோமோ அதுதான் பாத்திரம். ஆஃபீஸ் வேலை பார்த்தோம்னா அது என்ன கேட்டகரி, வீட்டில் இருந்தோம்னா நம்ம அப்பாவாக, அம்மாவாக, சகோதரனாக, சகோதரியாக எப்படி இருக்கிறோம், பிள்ளையாக எப்படி இருக்கிறோம், அதுதான் பாத்திரத்தின் பங்கு. அப்போ அந்த பங்கு எப்படி இருக்கான்? நேர்த்தியாக இருக்கணுமா? நேர்த்தியான இடங்கள் எனக்கு பங்கு கிடைத்தேன்னு சொன்னார்ல. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். இப்போ நாம் ஆண்டவரே நமக்கு சுதந்திரமாகவும் அவரையே நமக்கு பாத்திரமாகவும் நம்ம கொள்ளும்போது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். நம்ம வைத்திருக்கிற இடத்துல, கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற இடத்துல நாம் சாட்சியாகவும் சந்தோஷமாக வாழ்வது அவருக்கு பிரியமானது. நேர்த்தியான இடமாக அதை மாற்றவும் அவரால் முடியும். சிறப்பாக ஸ்பெஷலாக நம்மளை மாற்றவும் அவரால் முடியும். அதனால் அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தில் நாம் என்ன செய்வோம்? காப்பாற்றுவோம். சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நம்ம வைத்திருக்கிற இடத்துல அவருக்கு சாட்சியாக இருக்கிறது தான் அவர் காப்பாற்றுகிறது. நம்முடைய சுதந்திரத்தை அவர் காப்பாற்றுகிறார். நம்முடைய பாத்திரத்துக்கு பங்காக அவர் மாறுகிறார். நம்மை நேர்த்தியான இடங்களில் வச்சு ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது நம்ம படிக்கிறோம்ல. ஆனால் அவர் நம்மை சுதந்திரமாக தெரிந்து கொண்டார், நாமும் அவரை சொந்தமாக மாற்றிக்கொண்டோம். ஆனால் நம்மளாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். இந்த உலகத்தில் எத்தனை ஐஸ்வர்யம் இருந்தாலும், எத்தனை பதவிகள் இருந்தாலும், எத்தனை பட்டங்கள் இருந்தாலும், எத்தனை பெருமைப்படக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருக்கு கீழ்தான். அதனால் அவர் தான் நம்முடைய சுதந்திரம், அவர் தான் நமக்கு நம்முடைய பாத்திரத்தின் பங்கு. நாம் இருக்கிற இடத்துல நம்மை வைத்து, நம்மை வாழ வைத்து, நம்மை ஆசீர்வைத்து, நம்ம உயர்த்தி வைக்கிறவரும் அவர் தான். நேர்த்தியான இடங்கள் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி. ஸ்பெஷலாக என்னை மாற்றி இந்த இடத்துல என்னை வச்சுருக்கீங்களே, அதற்காக எனக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வைத்திருக்கிற இடத்துல அவருக்கு சாட்சியாக நிற்போம்.
தாயாகவோ தகப்பனாகவோ பிள்ளையாகவோ சகோதரனாக சகோதரியாகவோ நாம் சாட்சியாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடிய செய்வார். நாம் அவருடைய பங்கு, நாம் அவருடைய சுதந்திரம், அவர் நேர்த்தியாக நம்ம வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் நன்றி சொல்வோம். ஆமென். என் உள்ளத்தின் பலனே நீதானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. என் உள்ளத்தின் பலனே நீதானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. அப்பா நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமென். நீர் எங்களை வைத்திருக்கிற இடத்துல நமக்கு சாட்சியாக உங்களுடைய சுதந்திரத்தையும் உங்களுடைய பங்கையும் நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் காணப்பட